ரமதான் வந்து விட்டது, எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷம், வித்தியாசமான ஒரு ஆர்வம். இந்த நோன்பு அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது வந்து நீங்க இறையச்சம் உள்ளவர்களாக மாறணும். தான் மெயின் நோக்கம். அதான் நோன்பின் நோக்கம். உங்களுக்கு பாக்குறதுக்கு எனக்கு தோணலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஹஜ் கும்ராக்கு போறோம், ஃபெஸ்ட்டுக்கே போய் என்ன செய்யறது, செல்ஃபி எடுத்து போடுறது எல்லாரும் பப்ளிக் பண்ணலாம். ஆனா இந்த உலகத்துல மக்களுக்கு காட்டுறதுக்கண்டு செய்ய முடியாத ஒரு அமல் இருக்கும் என்றால் அது நோன்புதான். முஸ்லிம்கள் வாழாத ஒரு பிரதேசத்துக்கு போய் சாப்பிட இயலுமா இல்லவா? சாப்பிடலாம். குடிக்க முடியுமா? முடியல. ஏழைகளின் பசியை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இப்படி சொல்வதையும் கேட்டிருக்கிறேன். கஷ்டவாளிகள் சாப்பிடாமலே காலத்து கொண்டு போறாங்க தானே, அது ஒரு கஷ்டம் தானே ஒரு உணர்வு வரலாம். உணர்வு வருவது நியாயம் தான். ஆனா நோன்புடைய நோக்கங்களில் உண்டு ஏழைகள்கிட்ட பசி அறிவதற்கு என்று குறிப்பிட்டு சொல்வது அது ஆதாரபூர்வமான செய்தியில அப்படி ஒன்றும் இல்லை. அப்ப ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க, நாங்க மாதவிடாய் காலங்களில் நோன்பையும் விடுவோம், தொழுகையும் விடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் தொழுகையை மீட்ட சொல்ல மாட்டார்கள், நோன்பை கதா செய்ய சொல்லுவார்கள். ஏன்னா ஹதீஸ்ல தெளிவா சொல்றதே, நீங்க மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு புறம் பேசி கொண்டு இருந்தா நீங்க சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறதுல அல்லாஹ்க்கு எந்த தேவையுமே இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். சில இடங்கள் உங்களுக்கு தெரியும், பார்க்கலாம், அந்த ஃபாத்திஹா ஓதுறதுக்கு கூட டைம் இல்லை, சுஜூதுக்கு போயிட்டு என்னத்தை ஓதுறாங்கன்னு கூட எங்களுக்கு கெஸ் பண்ணி கொள்ளலாம். இப்ப ஒருத்தர் அல்லாஹ் எங்களை படைச்சு பரிபாலிச்சுட்டு இப்ப நாங்க கேட்டு போறது வேற விஷயம், இது அல்லாவே இறங்கி வந்து கேட்கிறானே, எவ்வளவு அல்லாஹ் இறக்கம் உள்ளவன். அப்ப அப்படி எங்கள்கிட்ட கேட்டும் நாங்க என்ன சொல்லணும், இல்லை எங்களுக்கு தேவையில்லை, நாங்க உங்கள்கிட்ட பாவமனுக்கு கேட்க ரெடியும் இல்லை, தேவைகளை கேட்க ரெடியும் இல்லைன்னு நாங்க சும்மா சகர்ல இருக்கிறோம். குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது. அதே மாதிரி இஃப்தார் வேலை செய்யறதுனால வந்து நீங்க ஃபர்லான தொழுகைகள் அந்தந்த நேரத்துக்கு தொழுகிறதுல குறை வச்சிடக்கூடாது. ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்வது அதனுடைய நோக்கத்தை மறந்து இன்று தனவந்தர்களுக்கு மாத்திரம் 5 ஸ்டார் ஹோட்டல்கள் அங்கு இங்கு ஏதோ ஒரு இந்த நோக்கம் பிழைத்த இஃப்தார் நிகழ்வுகளை நான் பார்த்து வருகிறேன். பப்ளிசிட்டிக்கு செய்யறாங்களா, அது இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்துருவான், மறுமையில் ஒன்றும் பேலன்ஸ் ஆகாது. அதுக்கு ஒரு அழகான உதாரணம் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஷார்ட் நியூஸ் வழங்கும் ரமலான் டாக் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். ஹிஜ்ரி 1447 ஆண்டு சங்கைமிகு ரமலானை அடைந்திருக்கின்றோம். ஏராளமானவர்கள் மார்க்கத்தோடு சம்பந்தப்படுகிறார்கள், மார்க்க விடயங்களை அதிகமாக தேடி படிக்க வேண்டும் என்பதிலே ஆர்வமாக இருக்கிறார்கள். எனவே பொறுப்பு வாய்ந்த ஒரு ஊடகம் என்ற வகையிலே இந்த சிறப்பான இஃப்தார் வேளையிலே நல்ல விடயங்களை உங்களோடு கலந்துரையாடி நல்ல விடயங்களை சமூகமயப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய எங்களுடைய முதலாவது ரமதான் டாக் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே இம்முறை இந்த ரமலானை எப்படி பயனுள்ளதாக நாங்கள் கழிக்க வேண்டும் என்ற தலைப்பிலே கலந்துரையாடுவதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு ஆலிமை எங்களுடைய கலையகத்திற்கு வரவழைத்தோம். கடந்த காலங்களிலே அதிகமாக சமூக வலைத்தளங்களிலே பேசக்கூடிய ஒரு இளம் ஆலிம் ஷேக் நில்ஃபத் அப்பாசி அவர்கள் கலையகத்தில் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கியான ரமலானை அடைந்திருக்கின்றோம். நேரடியாகவே நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம், நேரம் குறுகியது என்பதால். முதலிலே சொல்லுங்கள், ரமலான் வருகின்றது என்றால் எமது சமூகத்திலே ஒரு விதமான சந்தோஷம், அதாவது முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், ரமலான் வருகின்றது, பள்ளி வாயல்களை பெயிண்ட் பண்ணுவார்கள், அதே போன்று அலங்காரம் செய்வார்கள், லைட்களை தொங்க விடுவார்கள், ஒரு விதமான ஆனந்தம் தான் குறிப்பாக முஸ்லிம் ஊர்களிலே. ரமலானை அல்லாஹ் எப்படி அணுகச் சொல்லி இருக்கின்றான், இஸ்லாம் ரமலானை எப்படி அணுகச் சொல்லி இருக்கிறது என்ற விடயத்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, இந்த ரமலான் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மற்றில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் நேரடியாக நீங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வந்து அந்த கேள்வியை தொடுத்ததனால், பொதுவாக ரமலான் என்று வருகிற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களோடு ஒன்றாக இருக்கிற நேரம் ஒரு ரமலான் வந்தது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், அதாக்கும் ஷஹ்ரு ரமலான், மக்களே உங்களுக்கு ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது, ஷஹ்ருன் முபாரக், அது வந்து பரக்கத் பொருந்திய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபரல்லாஹு அலைக்கும் சியாமா, அந்த மாதம் பரக்கத் பொருந்திய மாதம், அந்த மாதத்திலே அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அந்த மாதத்திலே சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமதான் சம்பந்தமாக தொடர்ச்சியாக அந்த ஹதீஸிலே சொல்லிக் கொண்டு போகிறார். இந்த இடத்தில் மிக முக்கியமாக நாங்கள் நேயர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற விடயம் என்னவென்றால், இப்ப நீங்கள் சொன்னது
சொல்வது போன்று ரமதான் வந்து விட்டது, எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷம், வித்தியாசமான ஒரு ஆர்வம், சிறுவர் முதல் பெரியோர் வரை ஒரு சந்தோஷ, அதாவது ஆனந்தத்திலே அவர்கள் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியங்களால் அவதானிக்க முடிகிறது. அதே போல் நீங்கள் சொன்னீர்கள் வீடுகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, மஸ்ஜிதுகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இப்படி பல விதமான முறையிலே மக்கள் இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணில்லாத வரைக்கும், ஷரியாவுக்கு முரணில்லாத வரைக்கும் தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பு அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது நீங்க இறையச்சம் உள்ளவர்களாக மாறணும். இதுதான் மெயின் நோக்கம். அதான் நோன்பின் நோக்கம். எனவே இந்த நோன்பை நோக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் முதலாவது தங்களுடைய உள்ளத்தை முஹாசபா, சுய விசாரணை செய்து கொள்ளணும். இப்ப நோன்பு பிடிச்சு கொண்டு இருக்கிறோம், உண்மையில் அந்த நோன்பினுடைய நோக்கமாகிய அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய அந்த இறையச்சம் எங்களிடம் வந்திருக்கிறதா? இப்ப எனக்கு உங்களை பார்த்து சொல்ல இயலாது, நீங்க தக்குவாதாரி, உங்களுக்கு என்னைய பார்த்து சொல்ல இயலாது, எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு உங்களோட வைஃபை பார்த்து கூட சொல்ல இயலாது. இதுதான் உண்மையில தக்குவான்றது, அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு விடயம். எனவே இந்த நோன்பை கொண்டு வந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி தக்குவாவோட கனெக்ட் ஆக்குறேன்டா, நபியோட ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த உலகத்துல ஆதமுடைய பிள்ளைகள், அதாவது மக்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவர்களுக்குரியது, நோன்பு மட்டும் எனக்குரியதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். வானா அஜிசிபி, அதுக்கு நான் தான் கூலி கொடுக்குறேன். இப்ப நீங்க பாக்குறீங்களா, குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் தக்குவா உடையவர்களாக மாறணும் என்பதற்கு நோன்பு கடமையாக்க. இங்களை ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நோன்புக்குரிய கூலி அல்லாஹ் பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையில் கொடுக்கிறான். இந்த ரெண்டையும் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்குற இடத்துல விளங்குது. இப்ப பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள தொழுகையாக இருக்கலாம், ஹஜ்ஜா இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், எந்த அமலாக இருந்தாலும் இன்னொருத்தர் பார்க்கறதுக்கு செய்ய இயலுமா இயலவா? ஏலும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு எனக்கு தோணலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போறோம், ஃபெஸ்ட்டுக்கே போய் என்ன செய்யறது, செல்ஃபி எடுத்து போடுறது எல்லாரும் பப்ளிக் பண்ணலாம். ஆனால் இந்த உலகத்துல மக்களுக்கு காட்டுறதுக்கண்டு செய்ய முடியாத ஒரு அமல் இருக்கும் என்றால் அது நோன்புதான். ஏன்னா பாருங்க, கிட்டத்தட்ட 12 மணித்தியாலங்கள் சாப்பிடாம குடிக்காம இருக்கும், அப்படித்தானே? மனைவியோட சேராம இருக்கிறோம். இப்ப இது மக்கள் பார்க்காம, எனக்கு முஸ்லிம்கள் வாழாத ஒரு பிரதேசத்துக்கு போய் சாப்பிட இயலுமா இயலவா? சாப்பிடலாம். குடிக்க முடியுமா? முடியல. அதே மாதிரி வீட்டுக்குள்ள, எங்கட வீட்டுக்குள்ள யாருமே இல்லை, மனைவியோட ஒன்றுக்கு இருக்க இயலுமா இயலவா? இருக்கலாம். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்துட்டு சொல்றான், நோன்புனா இப்படி இருக்கும். இப்ப அல்லாஹ் நோன்பு நாள்ன்றதுனால சாப்பாடு கிட்டே போகக்கூடாதுன்னு சொல்லலை. எங்கட வீட்டுக்குள்ள இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல சஹருக்கு மிஞ்ச சாப்பாடு இருக்கும், அல்லது இஃப்தாருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாப்பாடு இருக்கும். நினைச்சா சாப்பிடலுமா இயலவா? சாப்பிடலாம். சரி, அதைத்தான் எங்க ஒருத்தர் பின்னுக்கு ஃபாலோ பண்ணி பாக்குறார். நம்ம உது எடுக்கிற மாதிரி என்ன செய்யலாம்? தண்ணியை குடிக்கலாமா இயலவா? குடிக்கலாம். ஆனால் தண்ணி இருக்குது, குடிக்காம இருக்கிறோம். சாப்பாடு இருக்குது, உண்ணாம இருக்கிறோம். மனைவி இருக்கிறா, சேராம இருக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக? அல்லாஹ்வுக்காக. எனவே உண்மையிலேயே இந்த ரமலானுடைய காலங்களை நோன்பு நோக்குறது என்பது தக்குவா உள்ளவங்களால மட்டும்தான் செய்யலாம். எனவே இதுதான் உண்மையிலே ரமலான் எங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான நோக்கம். இறையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும் என்பதைத்தான் ரமலான் எதிர்பார்க்கின்ற முக்கியமான ஒரு நோக்கம் என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். நான் சில நிகழ்ச்சிகளிலே பார்த்திருக்கின்றேன், அதே போன்று இன்னும் சில உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தையும் கேட்டிருக்கிறேன். இந்த நோன்பின் நோக்கம் அது நீங்கள் சொன்னதை போன்று இறையச்சத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தக்குவாதாரிகளாக மாற வேண்டும் என்பதுதான். இன்னும் சிலர் சொல்வார்கள், இந்த ஏழைகளின் பசியை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, இப்படி சொல்வதையும் கேட்டிருக்கிறேன். அதில் ஏதாவது உண்மைகள் இருக்கின்றனவா? ஆமா, நீங்கள் சொல்வதை போன்று இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதுக்குரிய காரணங்களில் ஒன்றாக சிலர் சொல்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி, அதாவது ஏழைகளுடைய பசியை உணரணும் பணக்காரர்கள், அதனால நோன்பு கடமை. அப்படி எங்கேயும் குர்ஆன்லையும் சொல்லப்பட, ஹதீசுகளையும் இல்லை, அதே மாதிரி ஆதாரபூர்வமான எந்த தகவல்களையும் எங்களால் காண முடியவில்லை. இப்ப இப்படித்தான் உண்மையிலேயே வளமையாக நம்ம சாப்பிடுறோம், சாப்பிடாம திடீரென்று நோன்பு சாப்பிடாம இருக்கிற நேரத்துல ஒரு பசி என்று வரக்கோலே எங்களுக்கு பசி வரும், அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனாலதான் ஏழைகள்ட பசி உணர்றது இல்லை. பொதுவாக மக்களுக்கு தெரியும் ஏழைகள்ட பசியோட கொடுமை எல்லா நாளும் தெரியும். அது எங்களுக்கு நாங்கள் பசி வந்தால் 10 பறக்கும் என்பார்கள். எனவே அல்லாஹ் அந்த நோன்பை கடமையாக்கி அதன் மூலமாகத்தான் ஏழைகள்ட பசியை உணர வைக்கணும் என்ற எந்த ஒரு ஆதாரபூர்வமான
தகவலையும் எங்களால் காண முடியவில்லை. அது ஒரு திங்க் பண்ணலாம். உதாரணமா நீங்க வளமையாக டெய்லி சாப்பிடுறீங்க, இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, லஞ்ச் இல்லை உங்களுக்கு, அதே மாதிரி இடைக்கடை குடிக்கிற டீ இல்லை, பிளேன் டீ இல்லை, காஃபி இல்லை, அப்போ உங்களுக்கு ஒரு உணரும் அப்படியே பசி வருது, இந்த டைம்ல நோம்புக்காக நம்ம பொறுமையாக இருக்கிறோம். அப்ப ஏழைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க டெய்லி கஷ்டவாளிகள் சாப்பிடாமலே காலத்து கொண்டு போறாங்க தானே, அது ஒரு கஷ்டம் தானே ஒரு உணர்வு வரலாம். உணர்வு வருவது நியாயம் தான். ஆனா நோன்புடைய நோக்கங்களில் உண்டு ஏழைகள்கிட்ட பசி அறிவதற்கு என்று குறிப்பிட்டு சொல்வது அது ஆதாரபூர்வமான செய்தியில அப்படி ஒன்றும் இல்லை. சரி, உண்மையான தகவல். ரைட். ரமலானுடைய காலம் வந்து விட்டால் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வழமையாக ஃபஜ்ருடைய தொழுகையிலே முன் சஃபிலே முஅத்தினுக்கு பக்கத்திலே தொழக்கூடியவருக்கு அந்த இடம் கிடைக்காது. ஆனால் அதிகமான புதியவர்கள் வருவார்கள். பொதுவாக முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பள்ளி வாயில்கள் இருக்கக்கூடிய எந்த பகுதியிலும் ரமலானிலும் பள்ளிவாயல் வெறிச்சோடி போயிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய எந்த இடமும் இருக்காது. அந்த அளவுக்கு அதிகமானவர்கள் இந்த மார்க்கத்தோடு மிக நெருக்கமாக வந்து விடுகிறார்கள், பள்ளியோடு நெருங்குகிறார்கள், அமல் இபாதத்தோடு நெருங்குகிறார்கள். குறிப்பாக ரமலானுடைய காலங்களிலே விசேடமாக நாங்கள் என்ன வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும்? உண்மையில் நீங்கள் சொல்வதை போன்று ஏனைய காலங்களில் அல்லாத அளவுக்குரிய அந்த சன நெரிசல் மஸ்ஜிதுகளை பார்க்கலாம். எந்த அளவுக்குன்னா வளமையாக நீங்க சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் சஃப்ல தொழுகிறவங்களுக்கு நோ சான்ஸ், அங்க இடமே கிடைக்காது. பின் சஃப்ல கூட இடம் இருக்குதான்ற அளவுக்கு தான் மஸ்ஜிதுகள் நிறைஞ்சு காணப்படும். உண்மையிலே அதுக்குரிய காரணம் என்னன்னா, நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னதானே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த அத்தாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்தான மாதம் என்று. உண்மையிலேயே மக்கள்கிட்ட உள்ளத்துல பரக்கத்தன் என்ன அர்த்தம்? ஒரு அபிவிருத்தி. அப்ப மக்கள்கிட்ட உள்ளத்துல அல்லாஹ் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை போடுறான். ரமதான் மாதத்துல வளமையை விட அமல்களுக்கு ஒரு ஆர்வம் காட்டு. மஸ்ஜிதுக்கு வராதவர்கள் கூட பார்ப்பார்கள், எல்லோரும் மஸ்ஜிதுக்கு போறாங்க, நாங்களும் போகணுமே. ஏன்னா ஷைத்தான் விலங்கெடுக்கப்படுறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அடுத்தது எல்லோருக்கும் ஒரு ஆசை ஒன்று இருக்கு, இந்த ரமதான்ல நாங்களும் தொழணும், நாங்களும் அமல் செய்யணும், அதனால மக்கள் வர்றாங்க. இன்னும் சொல்ல போனால் ரமதானுக்கு உண்மையிலேயே பிரத்யேகமான அமல்கள் என்ன இருக்குது என்பதை நம்ம பார்க்கிற நேரத்தில் பொதுவாக நோன்பு நோக்கிறது கடமை. பகல் காலங்களில் நோன்பு நோக்கிறது, இரவுல நின்று வணங்குறது. இந்த பகல் காலங்களில் நோன்பு நோக்கிறத பொறுத்த வரைக்கும் இது வாஜிப், கடமை. யாருக்கெல்லாம் இஸ்லாத்துல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது, உதாரணமா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇதத்தும் மின் அய்யாமின் உஹர். யார் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ அல்லது பிரயாணிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நோன்பு விட்டு தான் ஆகணுமா? நோன்பை விட்டுட்டு இன்னொரு நாளைக்கு, நோயாளிகள் நோய் குணமானதுக்கு பிறகு, பிரயாணம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நோன்பு நோட்டுக்குள்ள சொல்லுது. அப்ப நோன்பு நோட்கிறது எல்லாருக்கும் கடமை. இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் அவர்களுடைய அந்த மாதவிடாய் காலங்கள்ல நோன்பு நோட்பது ஹராம். அப்ப ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க, நாங்க மாதவிடாய் காலங்களில் நோன்பையும் விடுவோம், தொழுகையும் விடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் தொழுகையை மீட்ட சொல்ல மாட்டார்கள், நோன்பை கதா செய்ய சொல்லுவார்கள். அப்ப நோன்பு விட்டுறதுக்கு இஸ்லாம் குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு அனுமதி கொடுத்திருக்குது. அது நீண்ட ஃபிக்குடைய சட்டங்கள் நீண்டு கொண்டு போகுது. நம்ம சுருக்கமாக அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். அப்ப இபாதத்துக்கள் வருகிற நேரத்தில் ரமதான் ஷஹ்ருல் குர்ஆன், ரமதான் மாதம் என்பது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அப்ப ரமதான் மாதத்துல தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. எனவே நம்முடைய சலஃபுகள், முன்னோர்கள், சஹாபாக்கள், தாபியுங்கள், தபவு தாபியுங்கள் இவர்களுடைய ரமதான் காலத்தை எப்படி கழிச்சாங்கன்ற வரலாறுகளை பார்க்குற நேரத்துல எப்படி வருதுன்னால், குர்ஆன் ஓதுறது, இஸ்திக்ஃபார் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, தௌபா செய்யறது, இப்படித்தான் அதிகமான முன்னோர்களுடைய ரமதான் கழிஞ்சிருக்கு. எங்களுக்கு பார்க்கலும் பாருங்க. அப்ப பகல் காலங்களில் நோன்பு நோக்கிறது, இப்ப நோன்பு நோக்கிறது இது பசியில் இருக்கிறது மட்டுமல்ல இபாதத். அதுக்குள்ள நிறைய சப்ஜெக்ட் வருது. என்ன வருது? காலையிலிருந்து மக்ரிபு வரைக்கும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது அப்படின்ற சட்டங்கள் சொன்ன அதே இஸ்லாம் இன்னும் சில விஷயங்களை சொல்லுது. மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. இப்போ ஒருத்தர் நோன்பு முடிக்கிறார், அவர் சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, ஆனால் சண்டை பிடிக்க சொல்றார், அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறார், கோல் சொல்றார், தேவையில்லாத தூஷணமான வார்த்தைகளால மக்களை திட்டி தீக்கிறார். அப்ப இவர் பொய் சொல்றார். அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க, இந்த நோம்பண்டத்தோட நீங்க நினைக்கவானம் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது மட்டுமன்று. ஏன்னா ஹதீஸ்ல தெளிவா சொல்றதே, நீங்க மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு புறம் பேசி கொண்டு இருந்தா நீங்க சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறதுல அல்லாஹ்க்கு எந்த தேவையுமே இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். எனவே நாங்க நோன்பு நோக்கிற நேரத்துல எங்கட உள்ளத்தை கட்டுப்படுத்தி கொண்டு எப்படி நாங்க சாப்பிடாம குடிக்காம தியாகம் செய்யறோமோ அதே மாதிரி சில நேரம் எங்கட பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு அந்த விடயங்கள் நடக்கும் ரமலான் காலங்கள்ல. அதுக்கு கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, ஃபைன் ஷாத்தமஹு, ஒருத்தர் உங்களோட சண்டைக்கு வரார் அல்லது ஒருத்தர் அடிச்சு கூட்டத்துக்கே வரார், வாய் தக்கத்துக்கு வரார், அந்த டைம்ல கூட ரசூல் என்ன சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க இன்னி சாயம்,
நான் நோன்பாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு விலகி போயிருங்கன்றான். ஏன்றால் இஸ்லாம் நோன்பு காலங்கள்ல வந்து பொறுமை எதிர்பார்க்குது, நல்ல குணங்களை எதிர்பார்க்குது, கெட்ட குணங்களை விட்டு மக்கள் தவிர்த்து வாழ்வதை எதிர்பார்க்குது. இது பகல் காலங்கள். அதே மாதிரி இரவு காலங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இரவு தொழுகை இருக்குது இல்லையா, கியாமுல் லைல். இப்ப இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது ரமதான் அல்லாத காலங்களையும் தொழ வேண்டிய ஒரு அமல். ஆனா எஸ்பெஷலி ரமதான்ல எல்லாரும் தொழுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா பிரத்யேகமான ஒரு ஹதீஸ் வருது, மன் காம ரமதான், யார் ரமதானுடைய காலங்களிலே நின்று வணங்குறாங்களோ, ஈமானன் வஹ்திசாபன், நம்பிக்கையோடு அதை தொழுதா அல்லாஹ் கூலி தருவான் என்ற எதிர்பார்ப்போடு யார் நின்று வணங்குறாங்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருக்கு முன் சென்ற பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் ஹதீஸ் வருது. அப்ப அந்த வாசகத்தை பாருங்க, மன் காம ரமதான, ரமதான் மாதத்தில் நின்று வணங்குறாங்களோ. எனவே ரமதான் இரவு ஹயாத்தாக்குறதுக்கு வந்து ஸ்பெஷலான நன்மைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே நாங்க என்ன செய்யணும், கியாமுல் லைல் தொழுகைகளை அதாவது நிதானமாக அமைதியாக, சில இடங்கள் உங்களுக்கு தெரியும் பார்க்கலாம், அந்த ஃபாத்திஹா ஓதுறதுக்கு கூட டைம் இல்லை, சுஜூதுக்கு போயிட்டு என்னத்தை ஓதுறாங்கன்னு கூட எங்களுக்கு கெஸ் பண்ணி கொள்ளலாம், வெரி குயிக்காக தொழுகிறாங்க. இப்போ நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்றோம்னா, நீங்க ரிலாக்ஸாக நிம்மதியாக, இப்போ தராவிஹ்னால அர்த்தம் என்ன, ராஹத் ரெஸ்டாக தொழுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய சகோதரர்கள், தாய்மார்கள், நீங்க இரவு தொழுகைகளை தொழுகிற நேரத்தில் ரிலாக்ஸாக நீண்ட நேரம் சுஜூதுகளை செஞ்சு அதுல துஆக்களை கேட்டு அல்லாஹ்வோடு நெருங்கி அப்படி ஒரு ராகத்தாக தொழுகிற ஒரு இபாதத்தை நீங்க கடைபிடிச்சுக்கணும். அதே மாதிரி ஷேக், நாங்கள் இந்த இடத்துல மக்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தணும் என்னன்னா, இப்போ பொதுவாக ரமதான் இரவுல நம்ம எல்லாரும் தொழுகிறோம், மாஷா அல்லாஹ். ஏனைய காலங்கள் இல்லாத அளவுக்கு கூட பெண்கள் எல்லாரும் போய் தொழுவாங்க, ரைட். அதே நேரத்தில் சஹருடைய நேரம் இருக்குது. இப்போ இரவு வந்து எப்படி நாங்க மட்டுப்படுத்துறது? இப்போ குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், நல்ல முஃமின்கள் வந்து இரவிலே குறைவாக தூங்குவாங்க. கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவில் குறைவாக தூங்குவார்கள். அதே நேரத்தில் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்திலே பாவ மன்னிப்பு தேடுவாங்க. நாங்கள் ஏனைய, இது வந்து ரமதானுக்குரிய சப்ஜெக்ட் அல்ல, பொதுவாக சொல்றேன், சஹருடைய நேரங்கள்ல ஏனைய காலங்களில் மக்கள் எழும்புறதை விட எல்லா மக்களும் எப்ப எழும்புவாங்க, ரமதான்ல எழும்புவாங்க. அப்ப நாங்க நேர்களுக்கு என்ன சொல்றோம்னா, சஹருடைய அந்த ஜாமத்துடைய நேரத்துல நீங்க எழும்புறன்றதுனால இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணவாங்க. இப்ப சஹருக்கு எழும்புறது ஆக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறது சாப்பிடுறதுக்கு மட்டுமல்ல, அப்படி அல்ல. சஹருடைய நேரத்துல நீங்க எழும்புங்க, டைம் ஒதுக்குங்க. ஃபெஸ்ட்டுக்கு நீங்க இரவுல அந்த ஜாம நேரத்துல அல்லாஹ்ட்ட கை ஏந்துங்க. ஏன்னா எங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த கீழ்வானத்துக்கு இறங்குறான். கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களோட பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா, கேளுங்க, நான் பாவத்தை மன்னிக்கிறேன். தேவைகள் எதுவும் இருக்குதா, அந்த தேவை என்னட்ட கேளுங்க, நான் அந்த தேவையை உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறேன். இப்ப ஒருத்தர் அல்லாஹ் எங்களை படைச்சு பரிபாலிச்சுட்டு இப்ப நாங்க கேட்டு போறது வேற விஷயம், இது அல்லாவே இறங்கி வந்து கேட்கிறானே, எவ்வளவு அல்லாஹ் இறக்கம் உள்ளவன். அப்ப அப்படி எங்கள்கிட்ட கேட்டும் நாங்க என்ன தெரியுமா சொல்லணும், இல்லை எங்களுக்கு தேவையில்லை, நாங்க உங்கள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க ரெடியும் இல்லை, தேவைகளை கேட்க ரெடியும் இல்லைன்னு நாங்கள் சும்மா சஹர்ல இருக்கிறோம். எனவே அந்த நேரத்தை, சஹருடைய நேரத்தை நீங்க பாவ மன்னிப்பு கேட்கறதுக்குரிய நேரமாகவும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரமாகவும் நீங்க ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் நேயர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதாவது நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசியே ஆக வேண்டும். இலங்கையிலே நமது முன்னோர்கள் செய்த மிகப்பெரிய சேவைகளில் ஒன்றுதான் ரமலானுடைய காலங்களிலே அரச பாடசாலைகளிலே மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படுகின்றது. அதே போன்று அரச நிறுவனங்களிலே பணிபுரியக்கூடியவர்களுக்கு அரசாங்கமே அவர்களுக்கான அந்த வேலை நேரத்தை குறைத்து அவர்கள் பள்ளி வாயில்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விடயம். இந்த ரமலானுடைய காலத்தை ரமலானுடைய காலத்தில் இத்தனை ஓய்வு நேரங்களை பெற்ற நாம் ரமலானை பயனுள்ளதாக கழிக்க வேண்டுமாக இருந்தால் எல்லா சாராரும், பெற்றோர்கள், பிள்ளைகள், வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள், இவர்களுக்கான பொதுவான ஒரு விடயத்தை நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? உண்மையிலேயே இப்போ நீங்கள் சொன்னதை போன்று எங்களுடைய முன்னோர்களுடைய முக்கியமான ஒரு வேலைகள் ஒன்று தான் இலங்கை நாட்டு முஸ்லீம்களுக்கு வந்து ஸ்பெஷலி அந்த அவங்களோட அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வேலை செய்கிற டைமுகளில், பாடசாலை விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏன் இதை கொடுத்தாங்கண்டா, ரமதான் பகல் நேரங்களில் நோன்பு பிடிக்கிறாங்க, இரவு நேரங்களில் கியாமுல் நின்று வணங்குறாங்க, தொழுகைகள் ஈடுபடுறாங்க. எனவே ஒரு ஓய்வுண்டு தேவைன்றதுனால கொடுத்தாங்க. இப்போ இன்றைக்கு நம்ம அதை எப்படி பார்த்தோம்னா வெக்கேஷனுக்குரிய நாளாக பார்க்குறோம். ஸ்கூலும் லீவ், நைட்டுக்கும் தொழில் செய்கிற இடங்கள்லாம் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது. சும்மா அநியாயமாக நேரத்தை கழிக்கிறதுக்கு அவங்க தரல. இப்போ ரசூலுல்லாஹுடைய ஹதீஸும் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூலுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இரண்டு நிஅமத்துகள் இருக்கின்றன, அதிகமான மக்கள் அதை பால்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். ஒன்று எங்கட ஆரோக்கியம் என்பது ஒரு நிஅமத்.
எங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிற காலத்துல ஆமா ஆரோக்கியமாக இருக்கிற காலத்துல நாங்க நேரத்தை வீணாக்குறோம். அதே மாதிரி ஓய்வு நேரங்கள் நிறைய, இப்ப உதாரணமா ரமதானுடைய காலங்களில் நிறைய ஓய்வுகள் கிடைக்கிறவங்க அதை சும்மா அப்படியே தூங்கி கழிக்கிறது. தூங்கத்தான் வேணும், ஒரு ரெஸ்ட்டுக்கு தூங்குறது ஒரு பகுதி. ஆனால் நாள் முழுக்க தூங்குறது இல்லை. பண்டொரு சகோதரர் சொல்ற அவரு சஹரதின்ட்டு தூங்கி இஃப்தாரு கிளம்புற வரலாறு இருக்கு. அப்படி பிடிக்கிறேன்னா வருடம் முழுக்க நோம்பு பிடிக்கலாம். அப்ப அதுக்கு தொழுகை பால்படுத்தப்படுது. எனவே நாங்க நேர்களுக்கு என்ன சொல்றோம்னா, தாய்மார்கள் சகோதரிகள் குறிப்பாக தாய்மார்களுக்கு சொல்றோம். ஏன்னா ரமதான் காலங்கள் வந்து அவங்க ஃபீல்டுக்கு இறங்கிடுவாங்க, சஹர் சாப்பாடுக்கு இறங்கிடுவாங்க, இஃப்தாருக்கு விதவிதமான உணவு பண்டங்களை செய்யறதுக்கு அது நம்மளோட பெண்களை கேட்கவா வேணும். இஃப்தார்ன்னு வரக்குள்ளே கணவன்மாருக்கு பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க, இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலை செய்வோம். உண்மையில் அதுக்கும் அவர்கள் நல்லெண்ணத்தோடு செய்தால் அந்த தாய்மார்கள் சகோதரிகள் நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும். ஏன்னா ஒரு நோம்பாளி நோன்பு திறக்க வைக்கிறது, அந்த நேரத்தில் பசியோடு தாகத்தோடு இருக்கிற நேரம் விதவிதமான உணவு பண்டங்கள் நீங்க செஞ்சு வைக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு நன்மை. அதுல மாற்று கருத்தில் நீங்க நல்லெண்ணத்தோடு செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக கூலியை தருவான். ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்வதற்கு உதவியாக இருப்பது. ஆனால் அதே நேரம் அமலுடைய விடயத்தில் நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கவும் வேண்டும். அதாவது இப்ப நீங்க சொல்றது விஷயம் என்னன்னா, இப்ப இவங்க அந்த இஃப்தாரை மட்டும் அந்த ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்குள்ளே அவங்களோட மாலை திக்ர்கள் மிஸ் ஆகும், நேரத்துக்கு தொழுகிறது மிஸ் ஆகும். உதாரணம் உங்களுக்கு தெரியும், ஒரு இஃப்தார் ஏற்பாடுன்றது ஒரு 4 மணிக்கு சேர வேலையே இல்லை, லொஹர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கஞ்சி காக்கிறவங்க அப்படியே லொஹரு அசரு அப்படியே அந்த நேரம் அப்படியே போகும். இப்போ நீங்க இஃப்தார் வேலை செய்யறன்றதுனால குர்ஆன் ஓதுறதுல என்ன செஞ்சிடப்படாது, குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது. அதே மாதிரி இஃப்தார் வேலை செய்யறன்றதுனால வந்து நீங்க ஃபர்தான தொழுகைகள் அந்தந்த நேரத்துக்கு தொழுகிறதுல குறை வச்சிடக்கூடாது. இஃப்தார் ஏற்பாடுகள் செய்யறன்றதுனால குர்ஆன் ஓதுறதுல குறை, அதே மாதிரி மாலை திக்ர்கள் ஓதுறதுல, அதே மாதிரி ஏனைய பிள்ளைகளை பார்க்குற விஷயம், கணவனுடைய பணிவிடைகள், இதுகளில் குறை வச்சிடக்கூடாது. எனவே அந்த இபாதத்துகளை வந்து அந்த பேலன்ஸ் பண்ணி இஸ்லாம் அனுமதித்த முறையில் நீங்க செய்யணும். அதே மாதிரி இஃப்தாருடைய நேரத்தில் அதிகமான டயர்ட் ஏற்பட்டதுனால மகரிப் தொழுகையில கலாவாக கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. எனவே தயவு செய்து தாய்மார்களுக்கு சொல்றோம், நீங்க இஃப்தார் முடிஞ்சதோட எல்லாத்தையும் வச்சு போட்டு ஃபெஸ்ட்டுக்கு மகரிப்பை தொழுங்க, அதுக்கு பிறகு பேலன்ஸ் வேலைகளை பாருங்க. ஏன்னா அதுதான் உண்மை. இல்லைண்டா ரமதான காரணம் காட்டி ஆண்கள் முந்திடுவாங்க, பெண்கள் வேலையை காரணம் காட்டி இபாதத்துக்களை குறைகள் வராம நீங்க பார்த்து கொள்வது கூட பொறுப்பு என்பதை மிக முக்கியமாக இந்த இடத்துல நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அதே மாதிரி அந்த இப்ப நீங்க சொல்றீங்க அந்த ஓய்வு நேரங்களை கழிக்கிறது, அந்த இபாதத்துகள் எப்படி கழிக்கிறன்னு பொதுவான வழிகாட்டு. பொதுவாக எங்களுக்கு தெரியும், குர்ஆன் ஒரு சாதாரணமாக அந்த ஹிஃபுல் குர்ஆன் எடுத்துக்கொண்டோம்னா அதுல ஒரு 15 வரி வருது. ஒரு ஜூஸுக்கு வந்து 20 பக்கங்கள் வருகின்றன, 10 தாள் அவ்வளவுதான். அப்ப நீங்க அதை டிவைட் பண்ணிக்கோங்க. சஹருக்கு எத்தனை பேஜ் ஓதுறது, சுபஹுக்கு அப்புறம் எத்தனை பேஜ் ஓதுறது, லுஹருடைய நேரத்தில் எத்தனை பேஜ் ஓதுறது, இஃப்தாருடைய நேரத்தில் எத்தனை பேஜ் ஓதுறது, நைட்டுக்கு எத்தனை பேஜ் ஓதுறது, எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதினால் மாஷா அல்லாஹ் ரமதான் முடியக்குள்ளே ஒரு குர்ஆனை முடிச்சிடலாம். ஒரு எழுத்து ஓதினா 10 நன்மை கிடைக்குது. சரளமாக ஓதுறதுக்கு ஏலவா திக்கி ஓதுறீங்களா, திக்கி ஓதுறவங்களுக்கு டபுள் கூலி கிடைக்குது. சரணமாக ஓதுறவங்களுக்கு, அழகாக ஓதுறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க அல் மாஹிரு ஃபில் குர்ஆன் மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா, சங்கையான கண்ணியமான மலக்குமார்களோடு இருக்கக்கூடிய சான்ஸ் அல்லாஹ் கொடுக்குறான். எனவே எங்களுக்கு மாஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ்களை எல்லாம் மண்டையில் எடுத்துக்கொண்டு ஓத வேண்டும். சும்மா நாங்க கடமைக்கு ஓதுறதல்ல, நான் இத்தனை குர்ஆன் முடிச்சதுக்காக அல்ல, நான் இது ஓதுறேன், எனக்கு வந்து மறுமை நாளையில் சங்கையான மலக்கோடு இருக்கிற சான்ஸ் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு கூலியை எதிர்பார்த்தவனாக குர்ஆன் ஓதும். ஒரு எழுத்து ஓதினீங்கன்னா 10 நன்மை கிடைக்கும் என்பது குர்ஆன் ஓதும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே அலிஃப் லாம் மீம், அதை நான் ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அப்ப அலிஃப் லாம் மீம் ஓதினீங்கனாலே 30 நன்மை வந்தாச்சு. எனவே அல் குர்ஆன் ஓதுங்க, குர்ஆனை கொஞ்சம் அந்த தஃப்சீர்களை வாசிச்சு விளங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டமான இடங்கள் உலமாக்கள் அணுகி அதுக்குரிய டவுட்டுகளை கிளியர் பண்ணி கேட்டு நீங்க படிங்க. இந்த ரமதானுடைய காலங்களை மேக்சிமம் நல்ல விடயங்கள்ல செலவழிக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக அமைத்துக் கொள்ளுமாறு தான் இந்த இடத்தில் நாங்கள் உங்களிடத்தில் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு விரிவான தலைப்பு. எனவே இந்த ரமலானை பயனுள்ளதாக எப்படி கழிக்க வேண்டும் என்ற விடயத்தை பற்றி நாங்கள் எதிர்வரக்கூடிய நாட்களிலே வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டும், யுவதிகள் என்ன செய்யணும் என்ற விடயங்களை தனியாக பேசுவோம். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த ரமலானுடைய காலத்திலே அனைவரும் பசித்திருக்க வேண்டும், அதுதான் என் நோக்கமே. ஆனால் நீங்கள் சொன்னதை போன்று இந்த அதிகமான இஃப்தார், அதிகமான சஹருடைய விதவிதமாக செய்ய போவதால் அதிகமான வீண் விரயமும் ரமலானுடைய காலத்தில் நடைபெறுகின்றது. இந்த வீண் விரயம் அது ரொம்ப மோசமான விடயம். உண்மையிலே முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்றோம் குடிக்கிறோம் என்றதுனால நினைச்சதெல்லாம் சாப்பிட்றோம், நினைச்சதெல்லாம் வாங்குறோம். அப்ப பொதுவாக இஸ்லாம் எங்களுக்கு வசதியை தந்திருந்தா அனுபவிக்கிறதுக்கும் அனுமதியை தருது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், குலு வஷ்ரபு,
நீங்க சாப்பிடுங்க, நீங்க குடிங்க, ஆனால் வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்ய வேணாம். ஏன் தெரியுமா? சும்மா சொல்லவும் இல்லை, இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. இப்போ வீண் விரயம் செய்கிற ஆட்களை வந்து அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. இப்போ சிலாக்கள் சொல்றது ஏண்ட சல்லி, அந்த மை கார் மை பெட்ரோல் மாதிரி ஏண்ட காசு தானே, நான் உங்களோட காசு எடுத்து அநியாயம் செய்யலை, ஏண்ட காசு நான் எப்படியும் செலவழிப்பேன்னுடுவாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட்டில் உள்ளவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புகிறான் இல்லை. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வலா துபத்திரு தபதீரா, நீங்க வீண் விரயம் செய்ய வேணாம். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள் என்கிறார். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள். அப்ப இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற நேரத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் உதாரணமா உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செலவழிக்கணும், ஏண்ட வசதிக்கு ஏற்ற எனக்கு செலவழிக்கணும். நான் தான் என்னுடைய உள்ளத்துல கேட்டு பார்க்கணும், இது வீண் விரயமா இல்லையா. சிலாக்களுக்கு தெரியும், நல்ல உதாரணமா ஒரு கிலோ அரிசி ஆக்க வேண்டிய இடத்துல 5 கிலோ ஆக்கி கொட்டுவாங்க. ஒரு 2 கப் வாங்க வேண்டிய இடத்துல 5 கப் வாங்குவாங்க. அதை நீங்க பயன்பாட்டுக்காக அடுத்த மக்களுக்கு கொடுத்தா அது நன்மையில வந்து சேரும். அநியாயமான முறையில நீங்க என்ன செய்றீங்க? கொட்டிட்டீங்கடா, அது பாவத்திலையும் அதே மாதிரி ஷைத்தானுடைய நண்பர்கள் பட்டியலில் கொண்டு போய் அல்லாஹ் சில நேரம் சேர்ப்பதற்கு சான்சஸ் இருக்குது. எனவே நாங்கள் நேர்களுக்கு சொல்கிறோம், தயவு செய்து உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க எடுங்க, அதை வாங்குங்க, அதை சமைங்க, அதை சாப்பிடுங்க. தேவைக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி விளங்கிச்சண்டா இல்லாதவங்களை பார்த்து கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு துவா கேட்பாங்களே, அப்ப அந்த துஆவின் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்னும் பரக்கத் செய்வான். அதுக்கு மாற்றமாக நீங்க அநியாயமாக குப்பையில கொண்டு போய் கொட்டுறது, அடுத்த நாளைக்கு ரோடோரங்களில் கொட்டிட்டு போறது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்பதையும் இந்த இடத்துல நேர்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அத்தோடு இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்வது, அது மிகப்பெரிய ஒரு வணக்கம். அது பற்றி நாங்கள் பல விடயங்களை பேசி இருக்கிறோம். ஆனால் நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்கின்றோம் என்ற பெயரிலே அண்மைய நாட்கள், அதாவது கடந்த ஒரு தசாப்தம் என்று சொல்லலாம் காலங்களை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், பல நிறுவனங்கள் அவர்கள் தம்மை ப்ரமோட் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை. தனவந்தர்கள், அதே போன்று அரசியல் பிரமுகர்களை அழைத்து பிரம்மாண்டமான இஃப்தார் நிகழ்வுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்வது, அதனுடைய நோக்கத்தை மறந்து இன்று தனவந்தர்களுக்கு மாத்திரம் 5 ஸ்டார் ஹோட்டல்கள், அங்கு இங்கு ஏதோ ஒரு இந்த நோக்கம் பிழைத்த இஃப்தார் நிகழ்வுகளை நான் பார்த்து வருகிறேன். இது கடந்த காலங்களிலும் இதை பற்றி மிக விரிவாக பேச வேண்டும் என்று நான் விரும்பியிருந்தாலும் கூட அவகாசம் கிடைக்கவில்லை. இப்படியான இஃப்தார் நிகழ்வுகள் தேவைதானா? உண்மையிலேயே இஃப்தார், அதாவது நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலி. இப்ப நான் வந்து ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன், அவருக்கு இஃப்தாருக்கு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறேன்னு வைங்களேன், அவருக்கு கிடைக்கிற நன்மை மாதிரி எனக்கும் கிடைக்கும். அப்ப உண்மையிலே இப்ப நீங்க சொல்ற மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யறது இப்ப நன்றாக நாங்க விளங்கிக்கிறோம். இப்ப ரசூலுல்லாஹ் நோன்பு திறக்க வைக்க சொல்லியிருக்கிறாங்க, நோன்பு திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்ற ஹதீஸ சமூகத்தில் ஒரு சாரார் எப்படி விளங்குறாங்க தெரியுமா? ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷனாக ஏற்படுத்தி இது நோன்பு திறக்க வைக்கிறது தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ஒரு பகுதி. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கடா, இப்போ உதாரணத்துக்கு வைங்களேன், இப்போ எங்களுக்கு ஒரு ஃபேமிலியே தெரியும், அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இஃப்தாருக்கு ஒரு ஏற்பாடுகள் ஒரு 5 நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு அல்லது ரமதான் முழுக்கவும் ஒருத்தர் ரகசியமாக அந்த வலது கையை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாத என்ற அடிப்படையில் சதக்கான அடிப்படையில் ஒரு நோன்பாளிக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம், நீங்கள் உங்களோட இஃப்தாருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது. அல்லது நாங்கள் எங்கள்கிட்ட வீட்டுக்கோ அண்டை வீட்டார்கள் அழைச்சி அதில் ஏழை எளியவர்கள் உள்வாங்கி, அனாதைகளை உள்வாங்கி, விதவைகளை உள்வாங்கி, இப்படி கஷ்டவாளிகளை உள்வாங்கி, அதோடு சேர்த்து எங்களோட குடும்பத்தார்கள் இவங்களை உள்வாங்கி செய்து அதுலேயும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் என்றால், ரசூலுல்லாஹ் மொத்தமாக ஒரு செய்தியை சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத். நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் உங்களோட நீயத்துக்கு ஏற்ற கூலியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தர்றான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும், அல்லது வேறு வேறு ரிசப்ஷன் ஹோட்டலாக இருக்கட்டும், அல்லது பெரும் பிரமாண்டமான ஒரு வெளியாக இருக்கட்டும், எங்க இருந்தாலும் அந்த ஏற்பாட்டாளர்களுடைய நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்துக்குரிய கூலி அவர்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பப்ளிசிட்டிக்கு செய்கிறாங்களா, அதை இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்துருவான், மறுமையில் ஒன்றும் பேலன்ஸ் ஆகாது. அதுக்கு ஒரு அழகான உதாரணம் ஒன்று இருக்குது. இந்த ஹிஜ்ரத்துடைய பாடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி, யாருடைய ஹிஜ்ரத் வந்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமாக இருக்குமோ அது ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, அவனுக்கு அந்த கூலி கிடைச்சிடும். வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா, அதாவது ஒரு துனியாவுடைய நோக்கம், அவிம்ராஅத்தின் யன்கிஹுஹா, அல்லது ஒரு பெண்ணை திருமணம், அந்த ஹதீஸ்ல வருது, திருமணம் முடிக்கிற நோக்கத்துக்காக ஹிஜ்ரத் செய்கிறார் என்றால் ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, அவருடைய நோக்கம் ஏதோ அது கிடைக்கும். எனவே இஃப்தாருடைய அந்த வேலையில் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்யறதுக்கு உதவி செய்கிறது என்பது
அவங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்க, நான் எந்த நோக்கத்துக்காக இந்த இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும். அதான் எங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா இப்படித்தானே ஒருத்தர் சொல்லுவாரு, நான் எனக்கு வசதி இருக்குது, நான் இந்த ஹோலை புக் பண்ணி நான் இஃப்தார் கொடுக்குறது, இது என்ன பிள்ளைன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம், நீங்க எங்கள்கிட்ட கேட்க வேணாம், நீங்க உங்களோட உள்ளத்துல கேட்டு பாருங்க, இந்த ஏற்பாடு இது சரிதானா, உங்களோட நோக்கம் சரிதானா. உண்மையில் நோக்கம் நல்லதாக இருந்து அல்லாஹ் கூலி கொடுப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். ஆனால் வேறு வேறு நோக்கங்களுக்காக வேண்டி வீணான முறையில் கூடுதலாக, இப்ப உதாரணமா இந்த இஸ்ராஃப் என்று வரக்குள்ளே பல வரைவிலக்கணங்கள் இருக்குது. அதுல ஒன்று இருக்குது, தேவை ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு 100 ரூபா தான் செலவழிக்கும். 100 ரூபா செலவழிக்க வேண்டிய அந்த தேவைக்கு 1000 ரூபா செலவழிப்பது இஸ்ராஃப். இது உலமாக்கள் சொன்ன வரைவிலக்கணம். இன்னும் ஒரு இஸ்ராஃப் இருக்குது, அது செலவழிக்கவே தேவையில்லை, அதுக்கு அது தேவையில்லாத ஒரு செலவு. எனவே தேவையில்லாத ஒரு செலவுக்கு நாங்க செலவழிக்கிறதும் இஸ்ராஃப். ஒரு விஷயம் அது தேவைதான், 100 ரூபா செலவழிக்க வேண்டிய இடத்துல கூடுதலாக செலவழிக்கிறதும் இஸ்ராஃப் என்ற வரைவிலக்கணத்தை உலமாக்கள் அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எனவே நீங்க தீர்மானிங்க, உங்களோட இஃப்தார் நிகழ்ச்சிகள் எதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை தீர்மானிச்சு அல்லாஹ் அதுக்கு கூலி தர போதுமானவன். பொதுவாக நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம், நீங்க எந்த அடிப்படையில் இஃப்தார் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தாலும் தயவு செய்து நோக்கம் பிழைத்து விடாமல் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறோம் என்ற நியத்தோடு அந்த இஃப்தார் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம், ரமலானுடைய மாதம் இது சங்கையான மாதம். இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதிலே அதிகமாக முனைப்போடு இருப்பது முஸ்லிம்கள் நாங்கள். ஆனால் நாங்கள் ஒரு பன்மைத்துவ சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த சிலர் சவுதி அரேபியாவில் நாங்கள் வாழ்கின்றோம் என்ற நோக்கத்திலே சில விடயங்களை செய்வதை கடந்த காலங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில ரமலானுடைய காலங்களிலே சில பள்ளிவாயல் நிர்வாகிகள் பொலிசிலே கழித்த வரலாறும் இருக்கின்றது இலங்கையிலே. முதலாவது, இந்த இரவு நேர தொழுகைகளுக்கு வரக்கூடிய நேரத்திலே வாகனங்களை சரியான முறையிலே பார்க் பண்ணாத விடயம், பார்க்கிங் ப்ராப்ளம். அதே போன்று இந்த இரவு நேரங்களிலே பாதையோரங்களிலே கிரிக்கெட் விளையாடுவது நகர்ப்புறங்களிலே அதிகமான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதே போன்று சில பள்ளி வாயில்களில் லவுட் ஸ்பீக்கரை போட்டுக்கொண்டு இரவு நேர தொழுகை அல்லது ஹிஸ்பு மஜ்லிஸ்களை நடத்துவது. இப்படியான விடயங்கள் பிறருக்கு நோவினை தரக்கூடிய அல்லது தீங்கை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களால் அல்லாஹ்வுடைய அந்த அருளை அல்லது அல்லாஹ்வை நெருங்க முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. உண்மையில் நீங்கள் சொன்னதை போன்று குறிப்பாக இலங்கை சூழலில் வாழக்கூடிய நமது முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரமதானுடைய காலங்களில் நாங்கள் எங்களுடைய அமல் இபாதத்துக்களை செய்கிற நேரத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால், முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. இப்போ பொதுவாக இந்த ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு அண்மை காலங்கள் சென்ற அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி பல நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த ரமதானுடைய அந்த சில கசப்பான வரலாறுகள் கூட எனக்கு தெரியும், எப்படி அந்த நிகழ்ச்சிகள் கூட நாங்கள் செய்தோம். எனவே நாங்கள் நேர்களுக்கு என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ரமதானுடைய காலங்களில் நாங்கள் இரவு நேரத்தில் வாலிபர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். பிள்ளைகள் மஸ்ஜிதுக்கு போறாங்களா, இரவு தொழுகை தொழுதுட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்ததுன்னு பாருங்க. ஏன்னா நான் போன வருஷம் ரமதான்ல கூட அதை ஞாபகப்படுத்தினேன். நைட்ல அந்த பாதுகாப்பு துறையினர்களுடைய ஜீப்ல அந்த பின்பகுதியில் நிறைய அந்த கிரிக்கெட் பெட், அந்த கிரிக்கெட் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க ஏத்திட்டு போறாங்க. கேரம் போர்டு. அப்ப ஏன் ஒரு உத்தியோகத்தோட சந்திச்சு ஏன் நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்கறது அவர் சொல்றார், இதெல்லாம் நாங்க உங்களோட வீட்டுக்குள்ள கைப்பற்றினதல்ல. உங்களோட வீட்டுக்குள்ள கிரிக்கெட் பேட்டை நாங்கள் எடுக்கவும் இல்லை, வீட்டுக்குள்ள கேரம் போர்டு எடுக்கவும் இல்லை, டாம் எடுக்கவும் இல்லை. இதெல்லாம் மெயின் ரோட்ல பாதையோரங்கள்ல, பாதையோரமும் இல்லை. அவர் ஒரு போட்டோ ஒன்று காட்டினார். பாதையில் ஒரு பக்கத்தை மறைச்சி டபுள் வெஹிக்கிள் வைங்களே, அதுல 12 மணிக்கு போறவங்க நினைக்கிறது வாகனங்கள் ஒன்றும் இல்லதானே, ரோடு எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரோட்டை கிராஸ் பண்ணி கேரம் விளையாடுறான், ரோட்டை கிராஸ் பண்ணி இந்த பேட்மிண்டன் விளையாடுறான், ரோட்டை கிராஸ் பண்ணி கிரிக்கெட் விளையாட கூட ரோட் கிராஸ் பண்ணதுல முழுமை எல்லா ரோடையும் எடுத்து ரோடே கிரவுண்ட் மாதிரி. எனவே இந்த டைம்ல ஒரு மாற்று மத சகோதரர் ஒருத்தர் ஒரு வாகனத்தில் ஒரு எமர்ஜென்சிக்கு போற இடத்துல அவர் எப்படி நினைப்பார், அப்படி இந்த ரமதான் காலம் முஸ்லீம்கள் இரவு முழுக்க விழிச்சு கொண்டு இருக்கு. அதே மாதிரி சத்தம் ஓவர் சவுண்டால பக்கத்துல நோயாளிகள் இருப்பாங்க, சின்ன பிள்ளைகள் தூங்குவாங்க. அப்ப இந்த சவுண்ட் ஓவர்ன்றதுனால நோயாளிகளுக்கு அசௌகரியமான ஒரு சூழல் ஏற்படுது, சின்ன பிள்ளைகள் தூங்குறாங்க இல்லை. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இப்ப பொதுவாக மஸ்ஜிதுகளை பொறுத்த வரைக்கும் இரவு தொழுகையில் எல்லா மஸ்ஜிதுகளையும் ஒரு விசேஷம் ஒன்று இருக்கும். அப்ப குறிப்பாக நாங்க என்ன சொல்றோம் என்றால், இப்ப உங்களுக்கு தெரியும் உங்களோட சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய சூழல், இந்த சூழலை கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்க. இப்ப முழுக்க எல்லாமே முஸ்லீம்கள் தான் வாழ்றாங்க, அதாவது உங்களோட ஸ்பீக்கர் சவுண்ட் போய் ஷேர் இடம் எல்லாமே முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கண்டா அவங்க விரும்பினாங்க, அது வேறு விஷயம்.
இது அப்படி இல்லை. சில நேரம் முஸ்லிம்களை தாண்டி முஸ்லிம் அல்லாதவர்கள் இருப்பாங்க. அவங்க காலையில் எழும்பி ஆபீஸுக்கு போகணும், அவங்க காலையில் எழும்பி தொழிலுக்கு போகணும். அப்ப இரவு முழுக்க நாங்க 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் லவுட் ஸ்பீக்கர்ல நாங்க நல்லதை தான் செய்வோம். இதை சொல்லக்குள்ள என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னப்பா நாங்க லவுட் ஸ்பீக்கரை போட்டு பாட்டா படிச்சோம், லவுட் ஸ்பீக்கரை போட்டு தேவையில்லாத விஷயத்தா பேசணும், நாங்க லவுட் ஸ்பீக்கரை போட்டு குர்ஆன் ஓதுறோம், லவுட் ஸ்பீக்கரை போட்டு தொழுகிறோம், லவுட் ஸ்பீக்கர் போட்டு பயான் பண்றோம், லவுட் ஸ்பீக்கர் போட்டு ஹிஸ்பு மஜ்லிஸ் செய்கிறோம். நல்லதை தானே செய்யறோம், உண்மையிலே நல்லதை தான் செய்றீங்க. ஆனால் நீங்க செய்யற ஒரு நலவால இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா ஒரு பொதுவான ஒரு காயிதா ஒன்று இருக்குது, தர்உல் மஃபாசிதி முகத்தம் அலா ஜல்பில் மசாலிஹ். ஒரு மஸ்லஹா உண்ட நாங்க செய்யக்கொலே ஒரு மஃப்சதா உருவாகுமாக இருந்தால், ஒரு நலவு செய்ய கெடுதி ஒரு ஃபசாது உருவாகுமாக இருந்தால் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு நலவு செய்யறதை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கெடுதி வராம பார்த்துக்கணும். இது பொதுவான ஒரு காயிதா ஃபிக்ஹ்ல சொல்லுவாங்க. அந்த காயிதா எந்த இடத்துக்கு எடுக்கிறது எந்த இடத்துக்கு எடுக்கக்கூடாதுன்னு உலமாக்கள் தீர்மானிக்கணும். அப்போ நான் பொதுவாக இந்த காயிதா அடிப்படையில் வைத்து நேர்களுக்கு சொல்கிறேன், நீங்க லவுட் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி குர்ஆன் ஓதுறது எல்லாம் நல்ல காரியமாக இருந்தாலும் அதனால ஒரு முஸ்லீம் அல்லாத பெரிய ஒரு க்ரௌட் ஒன்று பாதிக்கப்படுகிறது என்றால் நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி போட்டு நீங்கள் மஸ்ஜிதுக்குள்ள அமைதியான முறையில் ஓதுங்க, அமைதியான முறையில் பயான் நிகழ்ச்சிகளை செய்யுங்க, அமைதியான முறையில் பிள்ளைகளுக்கு கிளாஸஸ்களை செய்யுங்க. அப்போ அது வந்து எல்லாருக்கும் நலவு இருக்கு. எனவே நாங்கள் ஒரு நலவை செஞ்சு இஸ்லாம் மார்க்கம் என்றால் அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்ப் தான் வருது என்ற ஒரு கெட்ட பெயரை, அந்த பல கசப்பான வரலாறுகளை மீண்டும் திருப்பிவிடக்கூடாது என்பதனால் தான் இந்த இடத்துல உங்களுக்கு தயவு செய்து நீங்கள் இரவு நேரங்களிலே சப்தங்களை உயர்த்துகின்ற விஷயத்தில் கவனம் செலுத்துமாறு மிக தாழ்மையுடன் பொறுப்புதாரிகளிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆம், இப்படி பல முக்கியமான விடயங்களை இன்றைய எங்களுடைய முதலாவது ரமதான் டாக் நிகழ்ச்சியிலே கலந்துரையாடினோம். அதாவது அல்லாஹ் இந்த நோன்பை இந்த நோக்கத்திற்காக வேண்டி தந்திருக்கின்றான் என்பது முதல் பள்ளி வாயல் நிர்வாகிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியிலே பேசியிருக்கின்றோம். மீண்டும் முறை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த ரமதானை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள், மஸ்ஜிதோடு சம்பந்தப்படுங்கள், இரவு நேர தொழுகைகளை பாதுகாப்பாக பேணுதலாக தொழுது வாருங்கள், அதே போன்று குர்ஆன் திலாவத்தை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். விசேடமாக பெண்கள் உங்களுடைய எஜெண்டாவை உங்களுடைய டைம் டேபிளை சரியான முறையிலே நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வணக்க வழிபாடுகளுடைய விடயத்திலே நீங்கள் சுயநலமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்படி பல விடயங்கள், குறிப்பாக பள்ளி வாயில் நிர்வாகிகள் உங்களுக்கெல்லாம் அருள் பாலிக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்திலே ஏராளமான நிர்வாகிகள் அவர்கள் தங்களுடைய தொழிலை விட அதிகமாக தங்களுடைய பள்ளி வாயிலுக்கு நேரம் செலவழிக்கிறார்கள். ஆனால் இந்த நாங்கள் பேசிய பார்க்கிங் விடயமாக இருக்கட்டும், லவுட் ஸ்பீக்கர் விடயமாக இருக்கட்டும், இரவு நேரங்களிலே பெண்கள் பள்ளிக்கு வந்து மீண்டும் அவர்கள் வீடு செல்லும் வரைக்கும் உங்களுடைய பொறுப்பு தான். பாதையிலே பொறுப்பான இளைஞர்கள் அவர்களுக்கு யூனிஃபார்ம்களை வழங்குங்கள், அல்லது அவர்களுக்கான டேக்களை வழங்கி பொறுப்புதாரிகளை நியமித்து எந்த தங்குதடைகளும் எந்த பிரச்சனைகளும் வராமல் நிம்மதியாக பெண்கள் வயதானவர்கள் பள்ளிக்கு வந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள். இப்படியான பல விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்காக வேண்டி இஃப்தார் நிகழ்ச்சிகளை நடாத்தக்கூடியவர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அண்மையிலே திட்வா சூறாவளி வந்தது, பலருடைய உடைமைகளும் இல்லாமல் ஆக்கப்பட்டன. நோன்புகளை எப்படி நோக்கப் போகின்றோம் என்று பல குடும்பங்கள் கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய நிலையிலே உங்களுடைய பணங்களை அள்ளி இறைத்து வீணாக்கி விட வேண்டாம். அவர்களை தேடி அவர்களுக்கு பயனுள்ள விடயத்திலே உங்களுடைய இஃப்தார் நிகழ்வுகளை செய்து விடுங்கள் என்ற தாழ்மையான வேண்டுகோளையும் இந்த இடத்திலே மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். இப்படி இன்றைய இந்த முதலாவது நிகழ்ச்சியிலே பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது கேள்விகளை கேட்க விரும்பினால் நீங்கள் கீழே கொமெண்ட் பகுதியிலே உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். நிச்சயமாக ஷேக் நில்ஃபத் அப்பாசி அதற்கான பதில்களை வழங்குவார் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் மாலை 5:30 மணிக்கு ரமதான் டாக் நிகழ்ச்சி ஷார்ட் நியூஸ் வாயிலாக வரும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய முதலாவது நிகழ்ச்சிக்காக எங்களுடைய கலையகத்திற்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் தெளிவான பதில்களை ஆதாரபூர்வமாக வழங்கிய நண்பர் சகோதரர் ஷேக் நில்ஃபத் அப்பாசி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி, ஜஸாக்குமுல்லாஹு கைரன். இந்த அளவில் இன்றைய எங்களுடைய ரமலான் டாக் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.